ஏ வராடா முனி, வந்துட்டா முனி, நின்னுட்டா முனி, முன்னி முன்னி போட்டு மச்சே. டேய், யாரெல்லாம் நம்ம முனியம்மா அக்காவை பற்றி வாய்க்கு வந்தபடி நாக்கு மேலே பல்ல போட்டு எள்ளி நகையாடினீங்களோ, நீங்கள்லாம் வந்து முதல் வரிசையில் நில்லுங்கடா. அக்கா வேற லெவலில் தரமான சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கடா. சுந்தரி அளப்பதோ உலக்கு, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, அனல் பறக்க போவது என் முதல் வழக்கு அப்படின்னு முனியம்மா வந்து அப்படியே வக்கீலா மாதிரி அந்த கருப்பு கலர் கவுனை எடுத்து போட்டுக்கிட்டு அக்கா வேற லெவல்ல பின்னி படல் எடுத்திருக்கு. அது ப்ரோமோவிலையும் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து முனியம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு முனியம்மா ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. பிக் பாஸ் காமன் மேன்ல கோர்ட் டாஸ்க் அப்படிங்கிறது நடந்து வருது. ப்ரோமோலையே முனியம்மா அக்கா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னா எபிசோடு மட்டும் ரிலீஸ் ஆகட்டும். தீ குளிப்பான் சார், இந்த கோட்டி தீ குளிப்பான் அப்படின்னு முனியம்மாவுடைய ரசிகர்கள் எல்லாம் முதல்ல மேல் குடிங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோவை பார்த்து ஏமாந்துடாதீங்கடா. கண்டென்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. முதல்ல இந்த கோர்ட்டு டாஸ்கில் முனியம்மா அக்காவிற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, பிக் பாஸை விமர்சிக்கும் விமர்சகர்களுக்கு பிக் பாஸில் போட்டியிடும் தைரியம் திறமை இல்லை அப்படின்னு சம்யுக்தாவும், தைரியமும் திறமையும் பிக் பாஸை விமர்சிக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கு அப்படின்னு முனியம்மாவும் பேசிக்கிறாங்க. ப்ரோமோவில் காட்டப்பட்டது என்னன்னா, முனியம்மா அவர்கள் நானே வந்து பிக் பாஸை விமர்சனம் பண்ணியிருக்கேன், நானே வந்து எங்கள் சொந்தக்காரவங்கிட்ட எங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட உறவினர்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் பிக் பாஸை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வரலையா, நான் இங்கே நல்லா விளையாடலையா, நான் வந்து பின்னி படல் எடுக்கலையா அப்படின்னு அக்கா வந்து தற்பெருமை தடாலடியாக தன்னை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சிச்சு. சம்யுக்தா அவ்வளோ சீனெல்லாம் இல்லையே முனியம்மா, நீங்கள் எங்கே நல்லா விளையாண்டீங்க அப்படின்னு சம்யுக்தா கேட்க, முனியம்மா வந்து அதுக்கு சம்யுக்தா கிட்ட அது உங்களுடைய தாட்டுங்க, நீங்க என்ன பத்தி அப்படி நினைக்கிறீங்கன்றதுக்காக நான் அப்படிப்பட்டவளை ஆயிடுவேனா அப்படின்னு முனியம்மா அக்கா ரொம்ப தன்னம்பிக்கையோட சொல்லுது. உண்மையிலேயே முனியம்மா வந்து காமன் மேன் ஷோக்குள்ள வந்து பின்னி படல் எடுத்துருச்சா, வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முனியம்மா வந்து ஃபர்ஸ்ட் பஸ் டாஸ்க்ல அக்காவுக்கு 36 சீட்டுல ஒரு சீட்டு கூட கிடைக்கல. அக்கா வந்து நின்றுகிட்டு தான் இருந்துச்சு பஸ் டாஸ்க்ல. சேர் டாஸ்க்ல 50ல் 45 சேர் தான் இருக்குன்னாங்க. அக்காவுக்கு அந்த 45 சேர்ல ஒரு சேர் கூட கிடைக்கல. அக்கா வந்து பக்காவா முதல்ல வச்ச 2 டாஸ்க்லையுமே செலக்ட் ஆகலை. அதுக்கப்புறமாவது அக்கா பின்னி படல் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, சேத்துக்குள்ள வந்து ஒரு காயினை ஒளிய வச்சு அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பேட்ச் குத்திருக்கீங்களோ அந்த பேட்சில் என்ன நம்பர் இருக்கோ அதே காயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அக்கா உள்ளே இறங்கி நாற்று நட்டுக்கிட்டு இருக்கு, களை பறிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்டால் நான் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அக்கா உடம்புல ஒரு இடத்துல கூட சேரு அப்படிங்கிறது ஒட்டலை. அவன் வந்து உருண்டு புரண்டு தேடிக்கிட்டு இருக்கான், அங்க பிரதர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தெல்லாம் அந்த சேருக்குள்ளே சகதிக்குள்ளே. அக்கா வந்து சேரே ஒட்டாமல் நாற்று நட்டுட்டு களை பிடிங்கிட்டு எதுவுமே கிடைக்கலன்னு வெளியில வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் நீ பிக் பாஸ் காமன் மேன்ல பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இதுதான்க்கா. வச்ச டாஸ்க்ல ஒரு டாஸ்க்ல கூட ஜெயிக்கல. நீ கடைசியா வாங்கி நெஞ்சில குத்தி வச்சிருக்கிறது ரெட் ஸ்டார் தான் வாங்கி குத்தி வச்சிருக்கிற, ஒரு கிரீன் ஸ்டார் கூட வாங்கல. ஆக மொத்தம் சம்யுக்தா சொல்றது உண்மைதானே? நீ காமன் மேனுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல, டம்மியா உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சம்யுக்தா சொன்னது உண்மைதானக்கா? நீ காமன் மேன் போனது எதுக்காக? எங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துருக்காகத்தே, எங்களுக்கு 2 முட்டை வைக்கிறாங்க, 4 பேர் காவலுக்கு வர்றாங்க, பஸ்ஸில் ஏற்றுறாங்க இறக்குறாங்க, எங்களுக்கு டயத்துக்கு ஸ்நாக்ஸ் வந்துடுது அப்படின்னு விஜய் டிவி என்ன சொல்லுதோ அதை வந்து வீடியோவாக எடுத்து உன்னோட யூடியூப் சேனலில் போடுறதுக்கு தானே முனியம்மாக்கா நீ வந்து பிக் பாஸ் காமன் மேனுக்குள்ளே போயிருக்க. உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பெண்ண விமர்சகர்கள் பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்குள்ளே போனாங்கன்னா தைரியத்தோட திறமையோட அவங்களால விளையாட முடியுமா முடியாதா, இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்த விமர்சகர்களுடைய நிலை பிக் பாஸ்ல என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நீ பேசியிருக்கலாம். சீசன் 8ல் பிக் பாஸை விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னு ரிவ்யூவர் கேட்டகரியில் ஃபேட்மேன் ரவீந்தர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து வாரத்திலே எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிட்டார். பெருசாக எதுவுமே பண்ணலை. சீசன் 7ல் யுகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர், அவர் பாடகரும் கூட, அவர் வந்தார். அவரும் வந்து பெருசாக சீசன் 7ல் சைன் பண்ண முடியல. அவரும் வந்து எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிட்டார். வெளியில் உட்காந்து அந்த ஷோவை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேற, உள்ளே போய் அந்த ஷோவை விளையாடுறது அப்படிங்கிறது வேற. அதாவது உட்காந்த இடத்துல வேலை செய்கிறவனுக்கும் தன்னுடைய உயிரை பணைய வச்சு வேலை செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பில்லா படத்தில் வந்து தலை அஜித்குமார் ஒரு டயலாக் சொல்லுவார்ல, அது மாதிரி வெளியில் உட்காந்துட்டு இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு பேசுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. உள்ளே போய் அதை செஞ்சு காட்டுறது இருக்குல்ல, அதுதான் இருக்குது
இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம முனியம்மாக்கா நாளைக்கு வந்து வக்கீலா வந்து அவதாரம் எடுத்து பின்னி படம் எடுக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து காமன் மேன்ல நடந்த எபிசோட்ல அக்கா வந்து ஜட்ஜாவும் இருந்திருக்கு. தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கு. எந்த கேஸ்ல தீர்ப்பு சொல்லியிருக்கு அக்கா அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு தேவை ஒழுக்கமா இல்ல பொழுதுபோக்கு அம்சங்களா அப்படிங்கிற ஒரு தலைப்புல 2 பேருக்கு நடுவுல விவாதம் நடக்குது. அதுல ஒருத்தர் மணிவண்ணன், இன்னொருத்தர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், 7 பேர் வந்து எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு காட்டிக்கக்கூடிய நபர். அவருடைய பேர் எனக்கு தெரியல. இவங்க 2 பேருக்கு நடுவுல காரசாரமான விவாதம் போகுது. அப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு அப்போ வந்து ராஜுவை கை காட்டி பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து ராஜு கிட்ட இருந்ததுனால தான், என்டர்டெய்னிங் ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால தான் ராஜு வந்து டைட்டில் வின்னரா வந்தாரு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கப்படுது. உடனடியாக ராஜுவை வந்து கூண்டுல ஏத்திட்டாங்க. ஏத்தி சொல்லுங்க ராஜு சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்ததுனால தான் வெற்றி பெற்றீங்களா இல்ல ஒழுக்கம் இருந்ததுனால வெற்றி பெற்றீங்களா அப்படின்னு ராஜுட்ட கேள்வி கேட்குறாங்க. ராஜு முதல்ல பொழுதுபோக்குன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்றதுனால, ஐயா ஒழுக்கம் இருந்ததுனாலங்க தாங்க நான் வெற்றி பெற்றேன் அப்படின்ட்டாரு. உடனடியாக முனியம்மா, ஒழுக்கம் தான்டா முக்கியம், முக்கியம்டா, நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா அப்படின்னு அக்கா வந்து ஒழுக்கத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. ஆனால் அக்கா வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அக்கா வந்து வீடியோ போடும், டெலீட் பண்ணும். டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் தொழில்நுட்ப காரணம் கருதி அந்த வீடியோ வந்து நீக்கப்பட்டு விட்டதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லும். ஆனால் அதே அக்கா வந்து வீடியோவில் பேசும்போது, அந்த பிள்ளை வந்து எனக்கு என்னக்கா இப்படி பேசிட்டீங்களேன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிச்சு, நமக்கு எதுக்கு இன்னொரு பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு, அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னும் பேசும். இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். அதுக்கப்புறம் ஜட்ஜா உட்காந்து ஒழுக்கம்டா, நீதிடா, நேர்மைடா அப்படின்னு வந்து தீர்ப்பும் கொடுக்கும். இன்னைக்கு மட்டும் கோர்ட்டு டாஸ்க்கு பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், மண்டை குழம்பி மெண்டலாக இருப்பீங்க. இவங்க கொடுக்கக்கூடிய தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேனலுக்கு ஆமா சாமி போடுற மாதிரி தலைப்பு வச்சுருந்தாங்க. பிக் பாஸ் ஷோ ஸ்கிரிப்டடா இல்லை வந்து உண்மையா, இந்த தலைப்புக்கு கீழே வாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிக் பாஸ்குள்ளே போவதற்கு தேவை அழகா இல்லை அறிவா, அந்த தலைப்பில் வந்து வாதம் பண்ணணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு ஒழுக்கம் முக்கியமா பொழுதுபோக்கு அம்சங்கள் முக்கியமா, அந்த தலைப்பில் வாதம் பண்ணணும். பிக் பாஸ்குள்ளே வந்து ஒருத்தங்க மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட திறமையா இல்லை பிக் பாஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா, இப்படியெல்லாம் தலைப்பு வச்சு யார் வந்து சேனலுக்கு இந்த ஷோக்கு ஆதரவாக இருக்காங்களோ, சொம்பு தூக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆதரவாக தீர்ப்பை கொடுத்துட்டு ஒரு வழியாக ஷோவை முடிச்சிட்டாங்க. இதில் பிக் பாஸ் ஷோவில் வரக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு அழகு முக்கியமா இல்லை அறிவு முக்கியமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்குமெண்ட்டில் ஒரு பொண்ணு அபிநயான்னு நினைக்கிறேன், அந்த சுகுமாரோட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் அடிச்சுல, அந்த பொண்ணு வந்து நான் அழகுங்கிறதே வேற ஒரு விஷயமா பார்க்குறேன், ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்பு, அவனுடைய குணநலன்கள், இதை தான் வந்து நான் அழகு அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அழகை பற்றி பேச சொன்னால் நீங்கள் எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் மொட்டையாக அழகுங்கிறீங்க. குழந்தைகள் எல்லா குழந்தைகளையுமே நம்ம அழகுன்னு தான் சொல்லுவோம். எந்த ஒரு குழந்தையுமே இந்த குழந்தை கருப்பாக இருக்குது சிகப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஒட்டுமொத்த குழந்தைகளுமே அழகுன்னு ஏன் சொல்கிறோம்? அழகுங்கிறது ஒரு நிலைடா. ஒரு கவிஞனுடைய பார்வையில் வந்து பெண்மையே வந்து அழகு தான். அந்த பெண்மையில் வந்து சிகப்பாக இருக்கக்கூடிய பெண், கருப்பாக இருக்கக்கூடிய பெண்ணுன்ற பாகுபாடெல்லாம் ஒரு கவிஞன் பார்க்க மாட்டான். ஒரு கவிஞன் எப்படி பார்ப்பான்னா, பிறந்த குழந்தையும் பெண்மை தான், வளர்ந்த குமரியும் பெண்மை தான், தள்ளாடும் கிழவியும் பெண்மை தான் அப்படின்னு பார்ப்பான். அப்போது அழகு அப்படிங்கிறது அது நம்மளுடைய பார்வையில் இருக்குது. அப்போது அழகுங்கிறது அபிநயாவுடைய பார்வையில் என்னை பொறுத்தளவுக்கு பண்பு, அந்த குவாலிட்டி, ஒரு தட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம், இதெல்லாமே தான் வந்து அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிச்சு. அதெல்லாம் வந்து இவங்க அப்ரிஷியேட்டே பண்ணல. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பில் தான் வந்து நீங்கள் வந்து விவாதம் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து ரெட் ஸ்டார் கொடுத்துட்டாங்க. இந்த மாயாவுக்கெல்லாம் நான் வந்து ஒரு தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு இருக்கேன். இந்த ஷோபா இந்திரகுமார்னு ஒரு கேரக்டரு, அது வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது டைட்டில் வின்னர்ஸாக வந்தவங்களோட பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதில் வந்து ஆரி, ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஆண் டைட்டில் வின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் ரெஃபர் பண்ணி ஷோபா இந்திரகுமார் பேசுது. இவங்ககிட்ட இந்தந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருந்ததுனால தான் அவங்க டைட்டில் வின்னராக வந்தாங்கன்னு அது பேசிகிட்டு இருக்கும்போது மாயா குறுக்கிட்டு, நீங்கள் ஏன் வந்து திவ்யா கணேஷோட பேரை சொல்லலை, நீங்கள் ஏன் வந்து அர்ச்சனாவோட பேரை சொல்லலை அப்படின்ட்டு மாயா வந்து உள்ளே புகுந்து அதை வந்து டோட்டலாக அந்த கண்டென்ட்டையே மாற்றுது. உன்னுடைய ஃபெமினிச வெறியை கொண்டு வந்து இங்கே திணிக்கக்கூடாது மாயா. இந்த மாயாங்கிற கேரக்டர்லாம் வெறி பிடிச்சி போய் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த காமன் மேன் செட்டுக்குள்ளே. இந்த சோபா இந்திரகுமார் அப்படின்னா தப்பாக சொல்லிருச்சு, ஆண்களை வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி பேசிடுச்சு. அந்த பொண்ணை போய் நீ கடிச்சு வச்சிட்டு இருக்க, ஏன் பெண்களுடைய பேரை மட்டும் நீ சொல்லலை அப்படின்னு.
பெண்கள் வந்து கம்மியாக தானே வாங்கியிருக்காங்க. 9 சீசனில் 3 பெண்கள் தான் டைட்டில் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்கள் தான் டாமினண்ட்டாக அதிக டைட்டில் வாங்கின நபர்களாக இருக்காங்க. ஏன் பெண்களை சொல்லணும்னா அந்த பொண்ணோட விருப்பம். நீ எதுக்கு போய் ஃபோர்ஸ் பண்ணுற? பெண்ணோடைய பேரை ஏன் சொல்லலை அப்படின்னு. இப்போ இருந்தே விஷத்தை வந்து விதைச்சு அந்த பொண்ணை உள்ளே அனுப்புறியா? உமன் கார்டு தூக்கணும், ஃபேக் ஃபெமினிசம் பேசணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்புறியா? நீ சீசன் 7 போட்ட ஆட்டம் பத்தாதா? உமன் கார்டை தூக்கி, ஃபேக் ஃபெமினிஸ்ட் கார்டை தூக்கி, பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது பத்தாதா? ஐயோ ஷிவரிங்காக இருக்குது, உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு நீங்கள் போட்ட ட்ராமாவெல்லாம் நாங்கள் மறந்துட்டோன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கியா? இப்போ வந்து காமன் மேன் கேட்டகரியில் வரக்கூடிய பெண்களையும் மூளைச்சலவை செஞ்சு ஆண்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டி ஆண்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட பெண்களாக மாற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புறியா? மாயாக்கெல்லாம் தனியாக வந்து மாயாவுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி வீடியோ போடணும்னு இருக்கேன். மாயா, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். வந்தியா, ஷோவை ஹோஸ்ட் பண்ணியான்னு போய்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு உன்னுடைய அஜெண்டாவை கொண்டு வந்து காமன் மேன் கண்டஸ்டன்ஸு கிட்ட திணிக்காத. அதுலேயும் இந்த கரிஸ்மா அப்படிங்கிற கேரக்டர்லாம் வந்து டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிருச்சு. அந்த எம்சி அரவிந்த்னு ஒருத்தர் இருக்கான், அவெல்லாம் போன சீசனில் வந்து எஃப்ஜேன்னு ஒரு பொறுக்கி வந்திருந்தான். அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. பிக்கப் லைன் போடுவேன் பொண்ணுங்க கிட்ட அப்படின்னு அவன் பேசும்போதே நான் கணிச்சிருந்துருக்கணும். இந்த சீசன் 7 நிக்சன் ஒரு பொறுக்கி வந்திருந்தான். போன சீசனில் வந்து இந்த எஃப்ஜேன்னு ஒரு பொறுக்கி வந்திருந்தான். இந்த சீசனில் இந்த எம்சி அரவிந்த் அப்படிங்கிறவனும் உள்ளே போய் பொறுக்க வேண்டியது. நல்ல வேளை அவனை வந்து டாப் 3 எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்பலை. உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டுக்கிறேன்டா. ஆக்சுவலாக வந்து அவனுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி கரிஷ்மா அப்படிங்கிற கேரக்டருடைய ஒரு தீர்ப்புங்கிறது இருந்தது. ஏன்னா கரிஷ்மாவை டெஸ்ட் பண்ணுவோம் ஜட்ஜாக உட்கார வச்சு, அரவிந்த் வாதாடும் போது. ஏன்னா ஜட்ஜஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க யார் வந்து ஜட்ஜ் பேனலில் உட்காரணும் அப்படின்ட்டு. அப்போ தடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஆர்கியூ பண்ணுறான், எம்சி அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர்கியூ பண்ணுறான். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் விவாதம் பண்ண தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தேவையானது அமைதியான ஆட்டமா ஆக்ரோஷமான ஆட்டமா அப்படிங்கிறது. இந்த தலைப்பை வச்சே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆக்ரோஷமான ஆட்டம் இருந்தால் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டில் வெற்றியாளராக வர முடியும். அசீமா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆக்ரோஷமாக விளையாடி தான், அக்ரெசிவாக விளையாடி தான் வின்னர்ஸாக வந்திருக்காங்க. அமைதியாக இருந்துட்டு போகிறவங்க வந்து டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு ஒரு 70 நாளுக்கு இருந்துட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து தடீஸ்வரன் வந்து இது ரிலேட்டடாக நல்ல ஆர்கியூமெண்ட்ஸை வந்து எடுத்து வச்சார். ஆனால் கரிஷ்மா வந்து தீர்ப்பை யாருக்கு கொடுத்துருச்சு முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்சி அரவிந்துக்கு வந்து கொடுத்துருச்சு. கேட்டால் நாங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கரிஷ்மாலாம் வந்து எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லிட்டு தெரியுது அப்படிங்கிறது தெரில. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னிச்சு. ஆனால் எம்சி அரவிந்துக்கு பயாஸ்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தடீஸ்வரனுக்கு ஆதரவாக கரிஷ்மா வந்து தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. நம்ம ஃபோக்கஸ் வந்து முனியம்மாக்கா தான். இன்றைக்கி முனியம்மாக்கா ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. நாளைக்கு வந்து வக்கீல் கோட்டை எடுத்து அப்படி போட்டுக்கிட்டு யுவர் ஆனர் ஐ ஆம் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பின்னி பெடல் எடுக்க போகுது. நாளைக்கு அக்காவோட ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு இந்த கோர்ட்டு டாஸ்கில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, முனியம்மா அக்காவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத புட்டு நம்ம வைப்போம். மக்களாகிய நீங்கள் இந்த முனியம்மாங்கிற கேரக்டரு உண்மையிலேயே இந்த டாப் 3 டிசர்வ்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜேசன் அப்படின்றவெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூடோட உச்சத்தில் இருக்கான். ஆணவத்தோட வச்சு அப்படிங்கிறான். கேட்டால் க்ரீன் ஸ்டார் வந்துருச்சு அப்படிங்கிறான். நீ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. அதெல்லாம் ஓடி நான் செலக்ட் ஆயிடுவேன், என்னை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த காமன் மேனுங்கிறதெல்லாம் ஐவாஷுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் அவன்கிட்ட தெரியுது. அப்படியே எல்லாருக்கும் முன்னாடியே வந்து ஏளனப்படுத்தி ஒரு பொண்ணை வந்து அவன் பேசிட்டு, இவெல்லாம் வந்து ஒழுங்காகவே ஆர்கியூ பண்ணலங்க. இந்த ஜேசன் அப்படின்றவன்லாம் அதெல்லாம் பற்றி நான் பேசினேன் அப்படின்னா வண்டையாக என் வாயில் வந்துடும். பச்சையாக கேட்டு விட்டு போயிடுவேன். எந்த அடிப்படையில் இந்த ஜேசன் அப்படிங்கிறவனெல்லாம் நீங்கள் வந்து டாப் 3 செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. இந்த ஜேசன் அப்படின்றவெல்லாம் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்காங்கிறது மட்டும் நமக்கு அப்பட்டமாக தெரியுது. இவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் முதல் நாளில் இருந்து சும்மா வச்சு செய்யணும். நல்லா வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு லேயராக இவனெல்லாம் உரிச்சு எடுக்கணும் அப்படின்னு நான் இருக்கேன். டேய் காமன் மேனில் தான்டா செலக்ட் ஆகிருக்க, பிக் பாஸ்க்குள்ளே நீ இன்னும் போல, அதுக்குள்ளே நீ இவ்வளோ ஆட்டிடியூடு காட்டுற, ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் நீ என்ன ஆட்டுவ? முனியம்மா கிட்ட ஒரு விஷயத்தை பாராட்டணும். இந்த இவனை மாதிரி ஆட்கள்லாம் செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற திமிரில் ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் முனியம்மா கிட்ட வந்து அந்த திமிரோ அகம்பாவமோ அதெல்லாம் வந்து இல்லை. என்ன கேட்டால் இந்த காமன் மேன்ல இருந்து செலக்ட் ஆகிருக்கிற முனியம்மாவும் சரி, ஜேசனும் சரி, கரிஷ்மாவும் சரி, இந்த 3 பேருமே டிசர்வ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவங்கள விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இவங்க வந்து எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. சரி, மக்களாகிய நீங்கள் முனியம்மா வந்து நாளைக்கு வக்கீலாக பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே தோண்டு போய் கிடக்கக்கூடிய பிக் பாஸ் டிஆர்பியை தூக்கி செங்குத்தாக நிறுத்த போகிறத பற்றி, அதுக்கப்புறம் இந்த ஜேசன் அப்படிங்கிறவன் ஓவராக ஆட்டிடியூடு காட்டுறதை பற்றி, இந்த கரிஷ்மா போன்ற ஆட்கள் இந்த உள்ளே இருக்கக்கூடிய எம்சி அரவிந்த் அப்படிங்கிற நபருக்கு வந்து ஆதரவு கொடுப்பதை பற்றி, கேட்டால் வெளியில் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி நடிப்பதை பற்றி, இந்த கோர்ட்டு டாஸ்க்கை பற்றி, இந்த பிக் பாஸ் காமன் மேனில் உள்ளே வெளியில் இது எல்லா இடத்துலையும் நடக்கிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.